கர்த்தர் மையப்படுவதாக. இந்த அருமையான புதிய நாளிலே காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தினம் ஒரு லோகோஸ் வார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்த சந்தோஷம் அடைகிறோம். இந்த நாளில் உங்களுக்காக எபிரேயர் நிருபத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: வருகிறவர் கொஞ்ச காலத்திலே வருவார், தாமதம் பண்ணார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார், தாமதம் பண்ணார். அதனால நாம ரொம்ப நாளா வராம இருப்பதுனால பாருங்க, இந்த வார்த்தை எழுதப்பட்டு 2000 வருஷம் ஆச்சு. கொஞ்ச காலத்திலே வருவார்னா எப்போ வருவாருங்கிற நோக்கம் கடைசி நாட்கள் இருப்பதுனால அநேகர் என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் போய் அவர் வரமாட்டாரு, வந்ததுதான் எப்பவுமே வந்திருப்பாரு, சும்மா கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் சும்மா சொல்லிட்டு அலைகிறாங்கன்னு நினைக்கிறார். அநேக ஜனங்கள் நினைக்கிறாங்க அவர் வரமாட்டார், அதனால நமக்கு இஷ்டம் போல வாழலாம்னு நினைக்கிறாங்க, நம்ம இஷ்டம் போல ஜீவிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? அவர் கொஞ்ச காலத்திலே வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் தாமதம் பண்ணார். தாமதம் பண்ணுவதற்கு ஒரே ஒரு ரீசன் இருக்குது. அவர் வாக்குத்தத்தை குறித்து தாவரமாயிராமல் எல்லா மனுஷனும் மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும், ஆயத்தப்படணும் என்று அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் தாமதம் பண்ணுகிறார் அப்படிங்கிறத நாம் நாட்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவர் வருகிறதுனால நாம் எப்படி இருக்க வேண்டும்? வருகைக்காக நாமும் அவர் வந்து எதுக்கு வர்றார்? நம்ம கூட்டிட்டு போவார். அப்போ நம்ம ரெடியா இருந்ததான் கூட்டிட்டு போவார். அப்போ ஆண்டவரோடு மத்திய ஆகாயத்தில் சந்திக்கத்தக்கதாக ஒரு நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. அந்த வருகைக்காக நீங்கள் எல்லாரும் ஆயத்தப்படுங்கள் என்று சபையை பார்த்து சொன்னார். சபையில இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியரும் நீங்கள் சீசராக்கி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு உபதேசம் எல்லாம் அவளுக்கு உபதேசம் பண்ணுங்கள், அவங்களுக்கு சொல்லி கொடுங்க, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், நான் உங்களோடு இருப்பேன், மறுபடியும் நான் வருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு பாருங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு பரியாசக்காரர் எழும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கடைசி நாட்கள்ல பரியாசக்காரர் எழும்புவாங்கன்னு சொன்ன. என்ன பரியாசக்காரர்? வருகிறார் என்று சொன்னவர் எங்கே, ஏன் இன்னும் வரவில்லை, அவர் வராதது அப்பவே வந்திருப்பாரே என்று சொல்லி பரியாசம் பண்ணுகிற இந்த காலத்திலே அந்த வார்த்தையை படிச்சு பார்த்தா அது நம்மோடு பேசி கொண்டிருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார். அப்ப நமக்கு பொறுமை அவசியம். அது மேல அவசரம் வாசிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை தேவ சித்தத்தை செய்யும்படி பொறுமை நமக்கு அவசியமா இருக்கிறது. பொறுமையோடு காத்திருப்பது அவசியமா இருக்கிறது. இன்னைக்கு நாம நினைக்கிறது போல அல்ல, தேவனுடைய சித்தத்தை நாம் செய்யும்படி பொறுமை அவசியமா இருக்குது. அந்த பொறுமையில நாம் இருப்போமானால் அவர் வருகையில் நாம் காணப்படுவோம், அவர் வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம், அவர் வருகை சீக்கிரமா இருக்கும், அவர் தாமதம் பண்ணார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோதனை எபிரேயர் நிருபத்தை வாசிக்கும் போது இப்படித்தான் பாருங்க, பழைய ஏற்பாட்டை புதிய ஏற்பாட்டை இணைக்கப்பட்ட ஒரே ஒரு பாலம் போல ஒரு புஸ்தகம் தான். அது இரண்டை இணைத்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள். அவர் வருவார் என்று சொல்லி போனார். நான் வருவேன், வந்து உங்களிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கு. தேவனிடத்தில் விசுவாசமா இல்லை, அநேக கலங்கி போறார். என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, என் குடும்பம் இப்படி இருக்கிறது, என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறது, என்னுடைய புருஷன் இப்படி இருக்கிறாரே, ஒரு மாற்றம் இல்லையே, ஒரு விடுதலை இல்லையே, ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, என்ன நடக்குமோ என்று சொல்லி கலங்கி திகைத்து கொண்டு இருக்கிற நாட்கள் இருக்கு. நம்மை நேசித்தவர்கள் நம்மை விட்டு போய்விட்டார்களே, இன்னைக்கு நேசிக்க ஆட்கள் என்றையே யோசிக்கிற நேரத்தில் அவர் சொல்லுது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, நான் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், போயிட்டு மறுபடியும் வருவேன், வந்து நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி உங்களை நிலமாய் சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தாங்க சொல்லப்படும். வருகிற கொஞ்ச காலத்திலே வருவார், அவர் தாமதம் பண்ணார் என்கிற வார்த்தையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் யோசனை பண்ண வேண்டும் என்று நான் ஒரு காரியத்துக்காக எதிர்பார்த்து இருப்போம், ஆனால் ஆயத்தமா இருப்போம். நான் எதுவுமே எதிர்பார்க்காம இருந்தேன்னா ஆயத்தமா இருக்க மாட்டேன். பாருங்க, ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு வர்றாங்கன்னு சொன்னா என்ன செய்வோம்? ஒரு பெரிய கெஸ்ட் வீட்டுக்கு வர்றாங்கன்னா அவர் வீட்டுல உங்க வீட்டுக்கு நான் வரணும், உங்களோட நான் சாப்பிடணும், உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? வருகிறான்னு சொல்லி என்ன ஆயத்தமா இருப்போம் அல்லவா? அவர்தான் அதைத்தான் சொல்லப்படும், ஆயத்தமா இருங்க, எப்பொழுதும் ஆயத்தமா இருங்க, நான் ஏதோ சீக்கிரமா வருகிறேன்.
அவன் அவனுக்கு நான் அழைக்கப்பட என்னோட கூட வருகிறது என்று ஆண்டவர் வெளிப்பாட்டில் வெளிப்பட்ட சீசன் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கொஞ்ச காலத்தில் வருகிறவர், அப்போ ஒரு ஆள் வராருன்னா நம்ம எவ்வளவு ஆயத்தமா இருப்போம். அதே போல நம்ம உருவாக்கினவர், உலகத்தை படைத்தவர் நம்ம கூட்டி செல்ல வரப்போகிறார். அவர் கொஞ்ச காலத்திலே வருவார். அவர் தாமதம் பண்ணுகிறதுக்கு ஒரே ரீசன் நம்ம மனம் திரும்பணும் தான். நாம் எல்லாரும் மனம் திரும்பணும். இந்த உலகம் மனம் திரும்பணும். உலக ஜனங்கள் எல்லாம் மறந்து ஆண்டவர் அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமையாயிருக்கிறார். அவர் பரியாசம் பண்றதுக்கு எல்லாரும் வரமாட்டாரு. இருந்தா தானே வர்றதுக்குன்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் பேசி கொண்டிருக்கிறார்கள். இப்படி பேசி கொண்டிருக்கும் போது அவர் ஒரு நாள் அவர் என்ன செய்யப்படுறார்? ரகசியமாய் வரப்போனார். திருடன் வரும் விதமாய் நான் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். கண்ணமிட்டு திருடன் பாருங்க என்ன சொல்லப்படுகிறா, சொல்லிட்டு வரமாட்டாங்க. அதே போல அவர் சொல்லிட்டாரு, ஆனா எப்ப வருவோம்னு தெரியாது. காலையிலோ மாலையிலோ நடு ராவிலோ எப்போ வரும் நமக்கு தெரியாது. ஆனால் ஆயத்தமாயிருக்கு. வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வந்துடுவார். இன்னைக்கு கொஞ்ச காலம் பொறுமையோடு காத்திருக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்க. அந்த காலையில் ஒப்பு கொடுப்பீங்களா? பிரச்சனையோடு கண்ணீரோடு வெயிலோடு இருக்கிறீங்களா? கொஞ்ச காலத்தையே ஆறுதல் படுத்துகிறவர், ஆசீர்வதிக்கிற வருகிறார். உங்களுக்காக யாவை செய்து முடிக்கிற தேவர் வருகிறார். ஒப்பு கொடுங்க. உங்களுக்காக நானும் ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த உலகத்திலே கஷ்டத்தோடு பிரச்சனையோடு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த கால வேளையிலே வருகிறவர் கொஞ்ச காலத்திலே வருவார். அவர் தாமதம் பண்ணார் என்று சொல்லியிருக்கிறார். பாம்பளை வசனத்தை அனுப்பி ஆசீர்வதி கிருபைகள் மறைத்துக் கொள்ளுங்கள். அன்றொரு வருகைக்காக எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க. உங்களுடைய வருகையிலே நாங்கள் காணப்படும்படியாக எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் பரிசுத்தப்படுத்தும்படி ஜெபித்து ஒப்புக்கொள்ளும். நாமத்தை மையப்படுத்துங்க. பெரிய காரியங்கள் செய்யும். புதிய நாள் காலை வேளையில கூட மக்களுக்கு வேண்டிய எல்லா சகல நன்மையில நிரப்பும்படி கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த வசனத்தை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும் பார்க்கலாம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பாராக. கொஞ்ச நாளத்தை வருவார். ஆயத்தமாயிருப்போம். அவரோடு செல்ல ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். இன்னொரு சந்திக்க வரையிலும் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.